அனிதாவுக்கு கல்யாணம் ஆகி 15 வருடங்கள் ஆகிறது. வயது 38. 2 குழந்தைகளுக்கு தாய். கணவன் சொந்தமாக தொழில் செய்து வந்தார். இவளும் MBA வரை படித்து இருந்தபடியால் கணவனின் தொழிலில் வரும் வரவு செலவுகளை மேற்பார்வையிடுவதும் மேலும் அவனுக்கு புது ஐடியாக்கள் கொடுப்பதும் அவள் வழக்கமாக இருந்தது. அவள் வாழ்க்கையில் அவளுக்கு எல்லாமே கிடைத்தது. கொஞ்சம் வசதி என்பதால் நினைத்ததும் கேட்பதும் கணவன் கொண்டு வந்து கொடுப்பான். மேலும் அவளை கட்டில் சந்தோஷத்தில் திருப்தி படுத்திதான் வைத்திருந்தான். எனவே அவளுக்கு அதற்கும் வெளியே எங்க வேண்டிய அவசியம் வந்ததில்லை. அப்படிப்பட்டவளுக்கு வாழ்க்கை எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது என்றும் அதற்குள் அவள் எப்படி விழுந்தாள் என்பதையும் இதில் பார்க்கலாம். அனிதாவின் கணவன் ஒரு தொழிலதிபர் என்பதால் அவனுக்கு பல நண்பர்கள் உண்டு. அவர்களில் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து போவதும் மேலும் சிலர் குடும்பமாக சுற்றுலா செல்வது அவ்வப்போது நடக்கும். அப்போதெல்லாம் சிலர் அவளை கரெக்ட் செய்ய பார்ப்பது நிகழும். காரணம் அனிதா அப்படி ஒரு அழகி. 5'9" உயரம். மேலும் அந்த உயரத்தில் ஹீல்ஸ் செருப்பு மேலும் உயரமாக அவளை காட்டும். எடை 85 கிலோ. அந்த உயரத்துக்கு ஏற்ற உடல். நன்கு நீண்ட கால்களும் கைகளும் அவளுக்கு. மேலும் அவள் முகம் முட்டை வடிவ முகம். அழகான நாடி. அவளுக்கு பூனைக்கண். அதன் அழகில் விழாத ஆண் இருக்க முடியாது. அந்த வயதுக்கு அவள் அழகுக்கும் அவள் ஒரு தேவதை என்றே சொல்லலாம். மேலும் அவள் உடைகளும் ஆண்களை சீண்டும் வாக்கில் தான் இருக்கும். அப்படி ஆடைகள் அணிந்து ஆண்களை பார்க்க வைப்பது அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் அந்த நாள் முதல் அவள் பத்தினிதான். எந்த ஒரு ஆணையும் அவள் தன்னை சீண்ட விட்டதில்லை, அவள் கணவனை தவிர. அப்படி இருக்கையில் ஒருமுறை அவள் கணவனின் உறவினர்கள் அவள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அவனுக்கு தூரத்து சொந்தம். தங்கை முறை என்று அவன் வீட்டுக்கு கூட்டி வந்தான். அந்த பெண்ணும் அவள் கணவனின் மேலும் அவர்களின் 2 இரட்டை புதல்வர்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் மும்பையில் இருப்பதாகவும் ஓரிரு வாரங்கள் நம் வீட்டில் தான் தங்குவார்கள் என்றும் அவள் கணவன் சொல்ல அவளும் சொந்தக்காரர்கள் தானே என்று கவனித்தாள். மேலும் அவர்களை இதற்கு முன்னர் சிலமுறை பார்த்ததுண்டு என்பதால் அவள் பெரிதாக யோசிக்காமல் விட்டாள். மேலும் அனிதாவின் வீடு நல்ல விசாலமானது என்பதால் எல்லோருக்கும் தனியறை உண்டு. விருந்தினருக்கு அப்படி அறை கொடுத்து உபசரிக்க முதல் 2 நாள் நல்லபடியாக சென்றது. 3ஆம் நாள் இரவு ஒரு 9 மணியிருக்கும். அவள் அன்று வந்திருந்தவர்களுக்கு ஒரு சிறப்பு தின்பண்டம் செய்திருக்க இரவு உணவோடு அதை பரிமாறினாள். எல்லோரும் நல்ல சாப்பிட அந்த சாப்பிடும் இடத்தில இரட்டையர்களை காணவில்லை. அவள் எங்கே என்று கேட்க அவர்களின் அம்மா மேல இருப்பானுங்க அக்கா. பொதுவா ராத்திரி சாப்பிட மாட்டானுங்க. ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு படுப்பானுங்க. சரி, நான் இந்த ஸ்வீட்ஸ் கொண்டு குடுத்துட்டு வரேன் என்று கையில் 2 சிறிய கிண்ணத்தில் இனிப்புகளை எடுத்து சென்றாள். அவர்கள் அறையை நெருங்க நெருங்க அங்கே ஏதோ குசுகுசுவென பேசும் சத்தம் கேட்டது. அவள் அறையின் அருகே செல்ல செல்ல அவர்கள் பேசுவது நல்ல தெளிவாக கேட்க இவள் காதில் சில ஆபாச வார்த்தைகள் விழுந்தது. முதலில் சற்று குழம்பி போனாள். ஆனால் சற்று நின்று மறைந்திருந்து அவள் ஒட்டு கேட்க, ஆமாடா அழகான ஆண்டி என்று ஒருத்தனும். மற்றவன், ஐயோ முடியலடா அவளை பார்த்துக்கிட்டு, இந்த 2 நாளுல எத்தனை வாட்டி தெரியுமா என்றான். அவளுக்கு அவனுங்க 2 பேரும் யாரை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. கதவு அருகே சென்று அமைதியாக கதவின் ஓட்டை வழியாக எட்டி பார்த்தாள். அவளுக்கு அவள் உள்ளே கண்ட காட்சி பக்கென்று இருந்தது. உள்ளே இருந்த டிவியில் அனிதாவின் புகைப்படத்தை பெரிய அளவில் திரையிட்டு பார்த்து கொண்டு இருவரும் பேசிக்கொள்ள அவளுக்கு அவளை பற்றி தான் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று புரிந்தது. அவளுக்கு செம்ம கோபம் வர கதவை படக்கென்று திறந்தாள். உள்ளே இருந்த இருவரும் திக்குமுக்காடி போக
ஒருவன் டிவியை ஆஃப் செய்தான். அனிதா, என்னடா பேசுறீங்க? இப்படி தான் உன் அம்மாவை பேசுவியா என்ன? இருவரும் அமைதியாக இருக்க, பேசுங்கடா என்று அதட்டினாள் அனிதா. ஒருவன், சாரி ஆண்டி. அனிதா, என்ன சாரி? இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களை நம்பி வீட்டுக்குள்ள விட்டா இந்த வயசுல இப்படி தான் பேசுவீங்களா? மற்றொருவன், ஆண்டி சாரி ப்ளீஸ். அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை, மன்னிச்சிருங்க. அனிதா, என்னடா வயசு ஆகுது இப்படி பேசுறீங்க? சொல்லுங்க என்று மிரட்ட. 23 என்றான் ஒருத்தன். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்குற பசங்க நீங்க. இப்படி சேர்ந்து பேசுறீங்களே, அதுவும் அண்ணனும் தம்பியும் என்ற கோவத்தில் அவள் கொண்டு வந்த ஸ்வீட்ஸை தூக்கி எறிந்துவிட்டு சென்றாள். கீழே வந்தவள் ஏதும் நடக்காதது போல இருக்க, இரவு அவள் கணவனிடம் நடந்த விஷத்தை கூறினாள். அவனோ அது ஒரு விஷயமே இல்லாதது போல, அவளை கண்டுகொள்வதே சின்ன பசங்க வயசு கோளாறுல ஏதாவது பேசிருப்பானுங்க என்றான். மேலும் அவளை சமாளிக்கும் விதமாக, உன் அழகுல மயங்காத ஆளிருக்குமா என்றான். அவள் அப்படியே அதில் சிரித்து வெட்கப்பட அவளை அப்படியே அன்று வாயை அடைத்தான். அடுத்த 2 நாட்கள் அப்படியே ஓட, அந்த இருவரை பார்க்கும்போது அனிதா லேசாக சிடுசிடுத்தாள். அடுத்த நாள் காலை அவள் எல்லோருக்கும் காப்பி எடுத்து கொடுத்து வந்தாள். அப்போது மேலே இருக்கும் அறைகளில் இருப்போருக்கு காப்பி எடுத்துச் செல்ல அவள் அறையில் இருந்து அவள் கணவரின் தங்கை என்று வந்திருப்பவள் வெளியே செல்வதைக் கண்டாள். என்னவென்று தெரியாத அனிதா அவள் அறைக்குள் செல்ல, அங்கே அவள் கணவன் இடுப்பில் ஒரு டவல் மட்டும் கட்டிக்கொண்டு மெத்தையில் அமர்ந்து இருந்தான். காபியை கொண்டு வந்த அனிதா, அனிதா, என்னங்க அவங்க இங்க வந்துட்டு போறாங்க, ஏதும் வேணுமா என்றாள். அவன், உன்னை தேடி தான் வந்தா, நீ இல்லைனதும் கிளம்பிட்டா. அனிதா, சரி அதுக்குன்னு அவங்க வரப்போ இப்படி ஒரு துண்டை மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்பீங்க, ட்ரெஸ்ஸ போடுங்க என்று காப்பியை கொடுத்தாள். அவனும் எடுத்துக்கொள்ள, வெளியே சென்றவள் நேரே அவள் அறைக்குள் சென்று காப்பியை கொடுத்தாள். பின்னர் அவளை தேடி வந்த காரணம் என்னவென்று கேட்க, அவள் ஏதும் இல்லையே, நான் வரவில்லையே என்றாள். அவள் மனதில் பின்னர் ஏன் அவர் அப்படி சொன்னார் என்று குழப்பம் அடைய துவங்கினாள். அவளுக்கே ஏதோ ஒன்று சரியாக படவில்லை. அவர் பொதுவாக நண்பர்களை வீட்டில் தங்க வைப்பது சகஜம். எப்போதும் கொஞ்சம் குடும்பத்தாரை தள்ளியே வைக்கும் சுபாவம். வருவோரும் ஓரிரு நாட்கள் தங்கிவிட்டு கிளம்பிவிடுவார்கள். ஆனால் இவர்களுக்கு மட்டும் 2 வாரம். மேலும் ஏன் அவள் நான் இல்லாத நேரம் அறையில் இருந்து வரவேண்டும்? மேலும் அவர் கேட்டதுக்கு போய் சொல்வது போல இருக்க, அவர்களின் பெட்ரூமுக்கு சென்றாள். அங்கே அவள் கணவன் குளிக்க பாத்ரூம் செல்லும் வரை காத்திருந்தாள். அவன் உள்ளே சென்றதும்